ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக அண்ட் டேஸ்டியான ஒரு சாம்பார் பார்த்துடலாமா? இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பூசணிக்காய் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், அப்புறம் வரமிளகா, வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து போட்டு வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தூக்கி உள்ளே கொட்டிவிடுங்க. கொட்டிட்டு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி லைட்டாக கலந்து அந்த தண்ணியும் உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. சாம்பார் தூள் போட மறந்துடாதீங்க. இட்லிக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.